அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பழத்தை நபி அவர்கள் சாப்பிட்ருக்காங்க. இன்னும் கோடை காலத்தில் இது ரொம்ப மலிவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. முக்கியமாக கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முழுசாக நீக்குது. நிறைய பேருக்கு ஸ்கின்ல ரொம்ப பிம்பிள்ஸ்டாக இருக்கும். பிம்பிள்ஸ் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹீட்னால தான் வருது நிறைய பேத்துக்கு. அதே மாதிரி முடி கொட்டிகிட்டே இருக்குது. அதே மாதிரி கொப்பளம் வருது, வெக்க வருது. அதே மாதிரி நமக்கு பொடுகு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது பாருங்க. கண் எரியுது, கண் அரிச்சுக்கிட்டே இருக்குது, தண்ணி வருது. இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு ஒரு மூல காரணமே ஹீட்டு தான். பாடியில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை குறைத்து வைப்பது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம என்னதான் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு நம்ம ஜூஸ் எல்லாம் குடிச்சாலும் அது கண்டிப்பாக பாடியை கூல் பண்ணவே பண்ணாது. நம்ம சில்லுன்னு ஒரு பொருள் எடுத்துக்கிறோம்னா அது மறுபடியும் ஹீட்டை வெளியே தான் தள்ளும். உள்ளக்குள்ள சில்லுன்னு போட்டோம்னா உள்ள இருக்கிற சூட்டை என்ன பண்ணும், அது ஸ்கின்னுக்கு தான் தள்ளும். அதனால நம்ம கூலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சரான விஷயத்துலேருந்து எடுத்துக்கணும். நபி அவர்கள் அதில் பார்த்தீங்கன்னா 2 பழத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு பழம் தான் கிர்னி பழம். கிர்னி பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முலாம்பழம்னு சொல்லுவாங்க. நமக்கு முலாம்பழம் அப்படிங்கிறது இங்கே ஈஸியாகவே கிடைக்குது. இன்னொரு பழம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி. அதையும் நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவிப்புகளில் சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் தர்பூசணியை பற்றி பார்க்க போகிறதுல பொதுவாக எல்லாருமே தர்பூசணி பார்த்தீங்கன்னா சம்மரில் சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் தெரியும் அது சாப்பிட்டோம்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், தண்ணி தாவ அடங்கும்னு தெரியும். ஆனால் கிர்னி பழம் பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த பழம் நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக உடம்புடைய உஷ்ணத்தை குறைத்து உங்களுக்கு பலவிதமான நோய்களை விட்டு காப்பாற்றி கொடுக்குது. இதில் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது. இதில் நமக்கு உடம்புக்கு தேவையான ஜிங்க் இருக்குது. இன்னும் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிட்னியில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றப்படுது. உடம்புல பார்த்தீங்கன்னா தொப்பை, அதுக்கப்புறம் ஹார்ட் சம்மந்தமான விஷயம், லங்ஸ் சம்மந்தமான விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தேவையான சத்தை இதை கொடுக்குது. அப்போ நீங்கள் முலாம்பழம் அப்படிங்கிறது விரும்பி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சீசனில் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இந்த ஒரு 3 மாதம் தான் வரும். அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். வருஷத்தில் ஒரு 3 மாதம் தான் கிடைக்க போது இதை எடுத்துக்கோங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிர்னி பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஜூஸ் போடுவாங்க. தயவு செஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க. ஜூஸ் போட்டு ஒரு பழத்தை குடிக்கிறது மூலமாக அதனுடைய சத்தை நம்ம இழந்துடுறோம். ஃபர்ஸ்ட் கிர்னி பழம் வாங்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், தோலை சீவிட்டு அந்த பழத்தை என்ன பண்ணுவோம், 2ஆ கட் பண்ணுவோம். 2ஆ கட் பண்ண என்ன நடக்கும்னா உள்ளக்குள்ள விதை இருக்கும். அந்த விதையை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நமக்கு விதைகள் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலமாகவே ஆலிவ் விதை, அதுக்கப்புறம் சப்ஜா விதை, பூசணி விதைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதைக்குமே நிறைய பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க டாக்டரு. அதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு இளமையாக நீங்க இருப்பீங்க. அதனால கிர்னி பழத்துடைய விதையும் ரொம்ப முக்கியமானது. அந்த விதையை என்ன பண்ணாதீங்க, தூக்கி போடாதீங்க. அந்த நடுவில் இருக்கிற விதை இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜார்ல போடுங்க. இப்போ ஒரு பழத்தை அறுத்தீங்கன்னா 2ஆ அறுத்தீங்கன்னா 2 பக்கமுமே நடுவில் விதை நிற்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நார் மாதிரி சதப்பகுதியும் இருக்கும். அப்படியே அதை அப்படியே தூக்கி போடுங்க. எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே எடுத்து ஜாருக்குள்ள போடுங்க. போட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா அடிச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சு அதை என்ன பண்ணுங்க, வடிகட்டி குடிச்சுக்கோங்க. வடிகட்டி குடிக்கிறதா நல்லது. ஏன்னா விதையை நீங்கள் என்னதான் அடித்தாலும் அது என்ன பண்ணும், முள்ளா உங்களுக்கு ரவையாக நிற்கும். அதனால் நீங்கள் வடிகட்டி அதை குடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த கிர்னி பழத்துடைய விதையுடைய பால்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம விதையை மட்டும்தான் இதில் போட்டிருக்கோம். நீங்கள் ஜூஸ் போடணும்னா பழத்தை ஜூஸ் போடக்கூடாது, விதையை தான் ஜூஸ் போடணும். ஏன்னா நம்ம விதையை தான் என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக சாப்பிட முடியாது. அப்படி டைரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதை கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு காஞ்ச அந்த விதை இருக்குல்ல, அதை எண்ணெய் போடாமல் வறுக்கணும். வானிலையில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஸ்நாக்ஸ் எடுக்கலாம். இத்தனை வேலையை செய்ய சொன்னால் நம்ம செய்யவே மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், அப்படியே அந்த ஈரத்தோடு எடுத்து ஜூஸ் போட்டு அந்த ஜூஸை குடிச்சுக்கோங்க. அது போக அந்த பழத்தை இருக்கு பாருங்க, துண்டு போடுங்க. நல்லா ஸ்லைஸ் போட்டு இந்த கடையிலலாம் சலாடு கொடுக்குற மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைட்ஸ் போட்டு என்ன பண்ணலாம், சாப்பிட்டுக்கலாம். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் அதுவே நல்லா இனிப்பாக இருக்கும். இல்லை நல்லா பழுக்கல, ஓரளவுக்கு இருக்குன்னா ஒரு மைல்டான இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பே நமக்கு போதும். இல்லை எனக்கு இனிப்பு போட்டாதான் எனக்கு இறங்கும் அப்படின்னா நீங்கள் ஜூஸ் போடாமல் பேசாமல் என்ன பண்ணலாம், இதை அறுத்து போட்டதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் கரும்பு சர்க்கரை தூவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இனிப்பு வந்துடும். நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பழம் ஃபுல்லாகவே ஸ்லைஸ் போட்டு தான் என்ன பண்ணுவோம், ஸ்லைஸ் போட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டு ஸ்போர்க் இருக்குது பாருங்கள் அதில் குத்தி, அப்படி இல்லாட்டினா இந்த டூத் பிக்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் குத்தி என்ன பண்ணுவோம், சலாடு மாதிரி பவுலில் போட்டு தான் சாப்பிடுவோம். முதல்ல சர்க்கரை போட்டு சாப்பிட்ருந்தோம். இப்போ எதுக்கு அந்த சர்க்கரையை தூக்கி போட்டுட்டு, அந்த சர்க்கரையை நம்ம உடம்புக்கு கெடுதல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையே போடாமல் அந்த கிர்னி பழத்தை மட்டும் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். நடுவில் இருக்கிற விதையை மட்டும் என்ன பண்ணுறோம், ஜூஸ் போடுறோம். ஏன்னா அந்த விதையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை மட்டும் என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டு ஒரு ஜூஸ் போட்டுக்கிறோம். இப்படி நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகும். ஹெல்த் ப்ராப்ளம்ஸில் நிறைய விஷயத்துக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னும் உடம்புக்கு நல்ல சத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது. அதே மாதிரி இதில் நல்ல ஒரு பொட்டாசியம் இருக்குது. செரிமானத்தை உங்களுக்கு இது தூண்டி கொடுக்கும்.
இன்னும் வெயில் காலத்துடைய எல்லா கஷ்டத்தை விட்டும் அது உப்புசமா இருக்கிறது, எரிச்சலா இருக்குது, கொப்பளமா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே போக்கும். இது பாத்தீங்கன்னா நபிகளார் அவர்களே சாப்பிட்டிருக்காங்க. இனிமேல் இதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க.